ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் மன உளைச்சல்ல இருக்காங்க. என்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னதான் படித்தாலும் பேருக்கு படிக்கிறாங்களே தவிர இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்மளால இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட வந்துட்டே இருக்கு. அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அதுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வர பார்க்கும்போது நம்மளால முடியும் அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கணும். அதான் இந்த வீடியோ பதிவோட நோக்கம். இவனுடைய அரசு பணி எப்படி இருக்கு அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. அதை அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த டாபிக் வருவோம். இப்போது உங்களுக்குல இருக்கிற ஒரே கேள்வி என்ன? என்னால் முடியுமா? ஏன் உங்களால் முடியாது? இந்த கேள்வி யாருக்கு வருது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு அட்டம்ப்ட்டு 2 அட்டம்ப்ட்டு போட்டவங்களுக்கு தான் என்ன செய்யுது இந்த கேள்வியே வருது. புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு இந்த கேள்வி வர்றதே கிடையாது. அவங்க வர்றாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றாங்க, அல்லது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு ஏதோ போட்டுக்கிறாங்க, போட்டு அவங்க சொல்கிறத கண்ணை மூடிட்டு படிக்கிறாங்க, கடகடன்னு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கட் ஆஃப் மார்க் நமக்கு என்னவா இருக்குது பாருங்கள், 155 இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மார்க்கை ஸ்கோர் பண்ணுறாங்க. நம்மளால் 2 அட்டம்ப்ட்டு போட்டவங்களால ஏன் இந்த 155 போட முடியல? நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணோம், 160 வரை போட்டுருந்துருப்போம், அல்லது 165 வரை போட்டிருப்போம். அப்போ நம்மளுக்கு கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 170 இருந்தது. ஸோ அந்த சூழ்நிலையில் 160-65 மார்க் ஆல்ரெடி நம்ம வாங்கினோம். ஆனால் இப்போ இந்த 155 மார்க் போட முடியாமல் நிறைய பேர் வெளியே நிற்கிறோம். ஆனால் புதுசாக வர்றவங்க உள்ளே போகிறாங்க. இதுதாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் என்ன பண்ணுறது, முக்கால்வாசி நேரம் படிக்கிறத விட கொஸ்டின் அப்படி வருது, புக்கில் இருந்து வர்றதில்ல, வெளியில் போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்கன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ போஸ்ட் வாங்குறவங்களும் உங்களை மாதிரி புதுசாக வர்றவங்க நிறைய பேர் போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய மனசு தான் காரணம். உங்களால் முடியும்னு நீங்கள் உங்களை நம்புறது இல்லைங்க. நல்லா ஒன்று கவனிங்க. போன டைம்லாம் கட் ஆஃப் 170 இருந்துச்சு, இப்போ 185. முன்னாடிலாம் தமிழில் எத்தனை மார்க் போடணும் அப்படின்னா, தமிழில் 90க்கு மேலே போனால் தான் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஏன்னா 170 வாங்கணும்னா தமிழில் 90க்கு மேலே போய் ஆகணும். இப்போ 155 அப்படிங்கிறதே போதும். நமக்கு தேவை ஒரு போஸ்ட், அப்படி தானங்க இல்லையா? அப்போது தமிழில் 10 மார்க்கை குறைங்க. இப்போ தமிழில் நீங்கள் 80 வாங்குங்க, 155 ஈஸியாக. அதே பழையபடி இருக்கிற மேக்ஸ் தானே நமக்கு. அதே ஜிஎஸ் படிக்க போகிறீங்க. தமிழில் 10 மார்க் போனால் போயிட்டு போகுது. ஸ்கூல் புக்கில் வர்றதுல நீங்கள் புரிஞ்சு படித்ததில் இலக்கண பகுதியை தெளிவாக படிங்க, பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், அங்கங்கே ஓடாதீங்க. இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டு அவங்க இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கடமைக்கு படிக்காதீங்க. படிக்கிறத எப்படி படிக்கணும்? ஈஸியாக படிக்கணும். நீங்கள் ரசித்து படிக்கணும் புத்தகத்தை. கண்டிப்பாக எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு என்ன செய்யணும், உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆகுவேன், அப்படிதான் என்னோட மனசில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படியாவது போஸ்ட் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. திரும்ப நான் சோர்வடையவே இல்லை. கிடைக்கிற வர நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம், கிடைக்கணும், எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அதே தாட் உங்களுக்குள்ளேயும் வரணும். எனக்கு வேணும் ஒரு போஸ்ட், நான் பின்வாங்கவே மாட்டேன். கொஸ்டின் எப்படி போனாலும் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் ஓடிட்டு தானே இருக்கான். அப்போ ஏன் நம்ம மட்டும் ஓடக்கூடாது? யோசிக்கிறோம், முடியாதுன்னு யோசிச்சு ஒன்றுமே பண்ணுறதில்ல. இன்னுமே என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக முடியணும்னு நினச்சிட்டு ஈஸியாக ஸ்டடி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. புக்கில் இருக்கிறத லைன் பை லைன் அட்டை ஏற்றணும் அப்படின்னு நினச்சி படித்து நம்ம முக்கியமான கண்டென்ட் எல்லாம் விற்றுட்டு தேவையில்லாததை இது பண்ணி தான் என்ன பண்ணுறோம், மார்க்கை இது பண்ணுறோம். ஈஸியான கொஸ்டின் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு புக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு மைண்டில் எதெல்லாம் வச்சுக்கிற முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக படிங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எப்படி நான் முன்னாடிலாம் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜிஎஸ்லாம் 3 மாதத்தில் கவர் பண்ணேன் அப்படிங்கிறது போட்டிருப்பேன். ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், சும்மா புக் எடுத்து ரீட் பண்ணுவேன். ஒரு 100 கொஸ்டின், அந்த லெசனில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜிஎஸ்ல படிப்பேன். அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், என்னோட நோட்டில் காப்பி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கடுத்து அந்த பாடம் எனக்கு ரிவிஷனுக்கு நான் ஒரு டெஸ்ட் பேஜ் ஃபஸ்ட்டு இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பேஜே போகணும். ஏன்னா அப்புறம் டெஸ்ட் பேஜ் போய் இப்போ எக்ஸாமுக்கு முன்னே ஒரு 3 மாதம் வருது, அப்போ டெஸ்ட் பேஜ் போடுறீங்க, அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுப்பீங்க, நோட் நம்ம கையில் இருக்கும், எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம், 10 நிமிஷம் ஒரு பாடம் ரீட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த பாடத்தை படிப்பீங்க. ஒரு டெஸ்ட் பேஜ் இல்லைங்க, 3 டெஸ்ட் பேஜில் போகிறோம், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அந்த பாடத்தை 3 டைம் ரிவிஷன் பண்ணலாம், 10 நிமிஷமா. சரிங்களா? இதுதான் ரிவிஷனே தவிர, இதுதான் ஈஸி ஸ்டடியே தவிர
நீங்கள் போட்டு ரொம்ப உங்களை இது பண்ணிட்டு அப்படியே படிக்கணும். இந்த புக்கில் வச்சு படிக்கிறது அப்படிலாம் தயவு செஞ்சு மோஸ்ட்லி பண்ணாதீங்க. டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் அப்படியே படிங்க. இல்லை டைம் இருக்குது அப்படின்னா கீ கீ மாறியாவது அட்லீஸ்ட் எழுத முடியாதவங்க. ஏன்னா எனக்கு வந்து நல்லாவே நான் படிக்கிற பீரியடில் அதை வந்து உணர்ந்திருக்கேன். புக்கில் வச்சு படிக்கிறதுக்கும் நோட்டில் கைப்பட எழுதி படிக்கிறதுக்கும் அப்படியே மெயினில் ஸ்டோர் ஆகும். எதுவுமே மறக்காது. அதான் என்ன சொல்கிறோம், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டு அவங்க கொடுக்குற ஷெடியூல் வைஸ் படிச்சுட்டு அந்த ஷெடியூலில் 150 மார்க் வாங்கி என்ன பலன் கிடையாது. அந்த கடைசி எக்ஸாம்களில் அந்த 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க போகுது. ஸோ அதை நினச்சிட்டு இன்றைக்கி அடுத்தவங்களுக்காக படிக்காமல் நம்ம இன்றைக்கி இதுவரை படிச்சுட்டோம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ ஜிஎஸ்சில் முக்கியமாக எத்தனை பாடம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 100 லெசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 100 பாடம் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த 100 பாடத்தையும் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதற்கான நோட்ஸ் இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த 100 பாடத்தையும் நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம், ஷார்ட்கட் தேவைன்னா ஷார்ட்கட் வச்சு படிக்கலாமா அப்படிங்கிறத ஒரு நோட்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா குவாலிட்டியில் முக்கியமானது படிக்க போனீங்கன்னா ஒரு 15-20. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் இப்படி தாங்க பிடிக்கும். ஐஎன்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும், 20 பாடம் தான் வரும். அதே ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா 7 டாபிக் எப்படி வந்து படிக்க போகிறோம், சிந்துவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், இந்த மாதிரி 7 ஆர்டர் வைஸ் படிக்க போகிறோம். அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் எல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டா போதும். கடலளவு உங்களுக்கு தேவையா, ஃபஸ்ட்டு சின்ன குட்டியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எல்லா டேட்டாவையும் உங்கள் மைண்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து பாபரை பற்றி நீங்கள் படிக்கும் போதே நான் பாபரை பற்றி ஆளினால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மண்டையில் ஏற்றும் போது பாபரை பற்றி ஒரு 5 கண்டென்ட் ஒரு 10 கண்டென்ட்டை போடுங்க. அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கை கவர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட போகும்போது பாபரை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் கிடைக்கும். நோட்டில் பின்னாடி இட விட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் அதை வந்து பாபருக்கு நேராக ஆட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் இந்த டெஸ்ட் போட்டேன், இந்த டெஸ்ட்டில் இந்த தப்பு பண்ணேன், அந்த பாபரை பற்றின என்ன கொஷின், இந்த கொஷின் இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதுசாக ஒருத்தர் மேலே கொண்டு வந்து ஆட் பண்ண தான் நம்ம மூளைக்கு தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு படிக்கும் போதே பாபரை பற்றின A to Z கண்டென்ட் நான் தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. ஈஸியாக ஸ்டடி பண்ணுங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நபரை சந்திக்கிறோம், ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு செய்தியை வாங்குகிறோம் அப்படின்னா மூளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். அது ஒரு 100 பேரை சந்தித்து ஒரே செய்தியை நீங்கள் வாங்கும்போது யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது நம்மளால். யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதே இருக்காது. அப்படிங்கிறத நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உணரணும். எப்படி நம்ம படித்தா நம்ம மைண்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் அந்த டாப்பிக்கை அணுகி வெறுப்பு இல்லாமல் ரசித்து ஒரு நபரோட கம்பேர் பண்ணி அப்படி லிங்க் பண்ணி எப்படியோ அந்த டாப்பிக்கை தெளிவாக ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் பண்ணி முடிச்சு வச்சுக்கணும். திரும்ப 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 எக்ஸாமுக்கு முன்னே டெஸ்ட் போடணும். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம், ஆல்ரெடி படித்தவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க. வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி படித்த கண்டென்ட் தானே திரும்பி வந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக ரீகால் பண்ணுங்கள். ஒரு டாபிக் படிக்கும்போது முந்தின நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம பண்ணுற தப்பு முக்கால்வாசி இன்ஸ்டியூட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம், படிச்சுட்டே போயிட்டே இருப்போம், ஷெடியூல்லாம் இங்கே கடைசியில் வந்து நிற்போம், இதெல்லாம் போட்ட விட்ருவோம். அப்போ ஏன் அது படிக்கணும், பொறுமையாக படிங்க. 5 சப்ஜெக்ட்டுமே கூட கொண்டு போங்க. பாலிட்டியில் ஒரு நாள் ஒரு பாடம் படிங்க, எக்கனாமியில் ஒரு பாடம் படிங்க. 2வது நாள் அடுத்து என்ன பண்ணுங்க, திரும்ப 2வது பாடம் எக்கனாமியில் போகும்போது முதல் பாடம் எக்கனாமியில் ஒரு 4 பக்கத்துக்கு எழுதி வச்சுருப்பீங்க நோட்டில், அதை எடுத்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து எக்கனாமி பாடம் படிங்க. என்ன கஷ்டம் அதில் இருக்குது? கஷ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கஷ்டங்க. தமிழ் ஆல்ரெடி எல்லாமே படிச்சாச்சுங்க. இனிமேல் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். 80 கொஷின் 85 கொஷின் தமிழில் போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் நம்ம எப்போவும் போல 20க்கு மேலே போடணும். ஜிஎஸ் இந்த மாதிரி படிக்கணும். இவ்வளோ தாங்க. இதை போட்டு நம்ம அப்படி இப்படின்னு பெரிய மலை அளவில் யோசிச்சோமோல கடல் அளவில் யோசிச்சோம்னா அது கடல் மாதிரி தாங்க. சிம்பிளாக இவ்வளோ தான் படிக்க போகிறோம், சரி என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட்டோம்னா என்ன வரும், இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மனசுக்குள்ளே வரும். ஒரு 100% என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பணும். பெரிய என்ன இருக்குது தானே, படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுங்க. எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 15 நாள் 20 நாள் போடுங்க, ஹிஸ்ட்ரியை முடிங்க. அடுத்து ஒரு 20 நாள் போடுங்க, பாலிட்டியை முடிங்க. ஒவ்வொரு இதாக படிக்கும்போதும் அதை பற்றி உங்களுக்கு தெளிவு வந்து கிடைக்கும். இப்போ பாலிட்டி ஒரு 10 பாடம் படிக்கும்போது முழுமையாக நீங்கள் அதுக்குள்ளேயே ஊற ஆரம்பிச்சிருவீங்க. என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தமிழ் படிக்கும் போதும் நம்ம தமிழருடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரசித்து அந்த புக்கை படிக்கும்போது கண்டிப்பாக அது என்ன பண்ணும், நம்மளுக்கு கசக்காது, இனிமையாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். நம்மளால முடியுமோ நம்பினா மட்டும்தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறது அதுதான். மேக்ஸுக்குமே என்ன பண்ணுங்க, ஈஸியாக அது பண்ணுங்க.
ஆனால் என்ன பண்ணேன் அப்படின்னா அட்டை டு அட்டை ஸ்கூல் புக்கு அப்படி இப்படிலாம் எதுவுமே பண்ணலை. மேக்ஸ் என்ன கான்செப்ட் தானே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணேன். ரெண்டாவது என்ன பண்ணேன், ஸ்கூல் புக்கு தேவைப்பட்டுச்சு, ஸ்கூல் புக் நோட்ஸ் எடுத்தேன். ஸ்கூல் புக்கு வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும், ஆல்ரெடி நம்ம படித்த டாப்பிக்காக தான் இருக்கும். சரி எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் என்ன பண்ணிப்பேன், பார்த்த கான்செப்டே தான் இருக்க போகுது, ஒரு 2 சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எனக்கு, அவ்வளோதான். யாருக்கு அடுத்து என்ன பண்ணுவேன், சாய்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது போட்டிருப்பாங்களா, அதை போய் எடுத்து பார்ப்பேன், அதில் ஒரு 5 கொஸ்டின் கிடைக்கும், அவ்வளோதாங்க. அதை தாண்டி எங்கேயும் போகிறது இல்லை. அப்படி சப்போஸ் போயிட்டு போகுது, அப்படி போயிட்டா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற யாருக்குமே அந்த கொஸ்டின் தெரியாது அப்படிங்கிறத நம்புங்க. இப்போ தமிழில் கொஷின் வந்தது, வெளியில் அவுட் ஆஃப் புக் போகுது வருது, கட் ஆஃப் குறையுது தானே. அவங்க மட்டும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட போகிறது இல்லை. எல்லாரும் மனுஷங்க தானே, அவங்களும் நம்ம மாதிரி தானே படித்து போஸ்ட் வாங்குறாங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யாருமே பின்வாங்காதீங்க. கண்டிப்பாக முயற்சி, விடாமுயற்சி. ஒரு பதவியில் போய் உட்கார்ந்து ஒரு அரசு அலுவலகத்தில் பணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சு இருக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய வெற்றி கண்டிப்பாக என்ன செய்யும், கிடைக்கும். அதை மட்டும் நம்புங்க. கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க, அக்கா நான் இதே படிக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்கிறது வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக படிங்க. எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய பணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.